சார் இப்போ திமுகவோட தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறான்னு சொல்றீங்கன்னா தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் திமுக அரசை கண்டித்து தானே சார் அவர் அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறவில்லை என்றாலும் தொடர்ந்து அறிக்கையில் விடுதாரு. அதே போல அறிக்கை விடுவது ஒரு நிமிஷம் அது அறிக்கை விடுறாரு. இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து அவர் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த 2152 கோடி ரூபாய் அந்த நிதியை சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் திமுகவும் அதிமுகவும் வந்து ஓரணியில் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் வந்து திமுகவின் கோரிக்கையை வந்து வலியுறுத்துதுன்னு சொல்லலாம். மற்றபடி அவர் திமுகவுக்கு எதிரானதார் தொடர்ந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அதாவது அறிக்கைகள் மூலமாக திமுகவை எதிர்ப்பது என்பது மட்டுமல்ல, தேர்தல்களில் திமுகவை வீழ்த்த வேண்டும். வெறுமனே அறிக்கை என்பது வந்து அது ஒரு ரெக்கார்டு, பத்திரிகைகளுக்கு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றோம். அந்த செய்தி மட்டுமே வெற்றியாக அமைந்து விடாது. தேர்தல்களில் திமுகவை வீழ்த்துகிற வெல்லுகிற அந்த வியூகங்களை அமைக்க வேண்டும், அந்த வியூகங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்கு உரிய வகையில கட்சி வழிநடத்தப்பட வேண்டும். இவைகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதில்லை, செய்ய மறுக்கிறார், செய்ய தவறுகிறார். அது எடுத்து சொல்லப்பட்டாலும் சொல்பவர்கள் மீது குறைபட்டுக் கொள்கிறாரே ஒழிய, அப்ப அவரது நோக்கம் என்பது தன் கைக்குள் அதிமுக கட்சி இருக்க வேண்டும். அதிமுக பை டிஃபால்ட் ஏதேனும் ஒரு எதிர்பாராத சூழலில் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லாவிட்டால் திமுகவே ஆளட்டும் என்று அவர் நினைக்கிறாரோ என்கிற அச்சம் அடிமட்ட அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்திய அரசாங்கத்தை பெரிய அளவுல கொள்கை ரீதியாக இவர் எதிர்ப்பது இல்லை. நேற்று எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த அறிக்கையில கூட அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டம் திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு திராவிட கட்சியாக முன்னெடுத்த இந்த கட்சி நேற்றைய அவருடைய அறிக்கையில திராவிட கொள்கைகளோ திராவிட சித்தாந்தங்களோ அல்லது திராவிடம் என்கிற பெயரோ எந்த இடத்திலும் இல்லை. அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையை படித்தால் அதிமுக தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் சோர்வுதான் ஏற்படுமே ஒழிய ஒரு உற்சாகம் கரைபுரண்டு ஓடி அடுத்த தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குமே வந்ததாக தெரியல. கேசிபி சார், இப்போ மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த திராவிடத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்று கூறுகிறீர்கள். இப்போது அதிமுகவை பொறுத்தவரை பிரிந்திருக்கும் அந்த முக்கிய தலைவர்களில் ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்டோர் வந்து இப்போ திராவிட கொள்கைகளுக்கு எதிராக உள்ள பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள். இபிஎஸ் தான் பாரதிய ஜனதா கட்சியின் இல்லாமல் இருக்கிறார். நீங்கள் வந்து இப்போ அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஒன்றிணையக்கூடியவர்களில் முக்கியமான இருவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கிறாங்களா? இப்படி பார்த்தா திராவிட கொள்கைகளை இபிஎஸ் வந்து முன்னெடுத்து செல்றாருன்னு தான் சொல்ல முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிஜேபி இருக்கிறாங்க, எப்படி இணைய முடியும்? இல்ல இந்த ஒன்றிணைவில் ஒரு சிக்கல் இருக்குங்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் அணியில இப்போ அதிமுக இருந்து பிரிந்த முக்கியமான 2 பேர் சொல்றாங்க. நீங்க இருக்கிறீங்க, தனியா இருக்கிறீங்க. நீங்க இது போல செங்கோட்டையன் அதிமுக தான் இருக்கிறாரு, மற்ற தலைவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க அப்படியே. ஆனா வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுகவின் 2 அணிகள்ல உள்ள தலைவர்கள் இருப்பதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்களா, நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? அவங்க திரும்ப அதிமுக இணையதில் ஒரு சிக்கன் ஒன்று இல்லையா? நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அதிமுக அரசியல் செய்ய வேண்டும், திராவிட கொள்கைகளில் அதிமுக பயணிக்க வேண்டும், இந்துத்துவ கொள்கைகளுக்கு நாம் அடிமையாக கூடாது, மதவாதத்தை தமிழகத்தில் கால் ஊன்ற நாம் அனுமதிக்க கூடாது என்ற காரணத்தினால மட்டுமே நான் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட நீக்கப்பட்டதாக இவர்கள் அறிவித்தார்கள். ஒன்று. இரண்டாவது, இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சசிகலாவோ பாஜகவினுடைய ஆதரவு பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அதிமுக என்கிற இயக்கம் ஒன்றிணைகிற பொழுது அதிமுக என்கிற கட்சி பாஜகவையும் தேர்தலில் எதிர்த்து களம் காண தயாராக இருக்கணும். திமுகவை தேர்தலில் வீழ்த்துகிற கட்சியாக இருக்கணும். அந்த கொள்கையில் அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். யாரும் ஓபிஎஸ்ஐ இதற்கு முன்பு நிபந்தனையின்றி இணைகிறேன்
என்றுதான் சொல்லியிருக்காரே ஒழிய பாஜகவோட சேர்வதானால் கூட்டணி அமைப்பதானால் நாம் இணையலாம் என்று யாரும் சொல்லல. அடுத்து எல்லோருமே ஒன்றிணைப்பு என்பது ஏதோ சசிகலாவையும் தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் மட்டுமே குறிப்பதாக நீங்க எடுத்துக்கிறீங்க. கிளை அளவுல, பூத் அளவுல, நகர ஒன்றிய அளவுல விலக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், மன சங்கடப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் லட்சோப லட்சம் பேர் இருக்கிறாங்க. தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு என்பது எல்லோரையும் உள் அடக்கியதுதான்.